பிரபாவை கொலை பண்ண கூலிப்படை அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்கான். இந்த கோர்ட் விவாகரத்து அளிக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா கல்யாணம் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். மகாவை கத்தியில குத்த வந்த பாட்டி கிட்ட இருந்து சூர்யா, சித்ரா, கௌதம் எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிரபாவை கொல்ல வந்த அந்த ரவுடியும் வந்துட்டு விஜய் அவங்க அம்மாவும் வந்துட்டு காப்பாத்திடுறாங்க. சோ இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி விசாரிக்கும் போது அனாமிகா தான் கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. சோ அனாமிகாவை பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கோர்ட்ல வச்சு விசாரிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஜய் வந்து சொல்றாரு, எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என்னை டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வந்து இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா, பிரபாவையும் மகானியும் கூலிப்படையை விட்டு கொல்றதுக்கு இவ தான் ஆள் அனுப்புனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா விசாரிக்கிறாங்க. அவரும் அதான் சொல்றாரு, எங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்துட்டு சரி பரவாயில்ல அனாமிகா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தோம். ஆனா அனாமிகா வந்து விஜய்க்கே தெரியாம டிவோர்ஸ் வந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து திருப்பி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா. அதனாலதான் இவ்வளவு குழப்பமாய் பிரபா கல்யாணமும் நடந்தது அப்படின்ட்டு சூர்யா சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டி கத்தியில குத்துனாங்களா, அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்களும் வந்து இந்த அனாமிகா தான் வந்து இவங்க ரெண்டு பேத்தையுமே கொல்ல சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. கோட்டீஸ்வரி விசாரிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு வந்து மனநிலை சரியில்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு மருந்தை வந்து ஜூஸ்ல கலந்து அனாமிகா தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசியா மகாவையும் விசாரிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு பிரபாவ கத்தியால நான் தான் குத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம என்னையும் கொல்ல வந்தாங்க. இது எல்லாத்துக்குமே அனாமிகா தான் காரணம். இப்ப வந்து அவளே இப்படி வந்து இல்லன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அனாமிகா எல்லாருமே சொல்லவும் அவங்களும் கேட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆமா நான் தான் வந்து கொல்ல சொன்னேன், பிரபா வந்து என் வாழ்க்கைக்கு இடையில இருக்கா, அதனால அவளை கொல்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜட்ஜ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே உண்மையை ஒத்துக்கிட்டனால அந்த பொண்ணுக்கு வந்து 6 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே விஜயும் அனாமிகாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நிம்மதி. அதை விட விஜய்க்கு ரொம்ப நிம்மதி, பிரபா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அனாமிகா வந்து உங்க எல்லாத்தையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், 6 வருஷம் தானே, திரும்பி வந்து அப்புறம் உங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டே போறாங்க. சித்ராவும் கௌதமும் ஒரு பக்கம் நிம்மதியா இருக்காங்க. அப்பா இவளால எத்தனை பிரச்சனை நம்மளே மாட்டி விட பார்த்தா, இப்ப நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.